ஹலோ, வணக்கம் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். பேசுவது வணங்காமுடிநாதன். இருப்பது பெரு, தலைநகரம் லீமா, கேபிட்டல் சிட்டி லீமா, சவுத் அமெரிக்கா. நம்ம இங்கிருந்து அமேசான் காட்டுக்கு போறோம். ஆனா வண்டியில் இல்லை, என் வண்டி என்னுடைய வியாபாரம், அதை காமிக்கிறேன், பார்த்துக்குங்க, பார்ப்போம். போவோம் புது உலகம். Quella venia a Canada, stiamo in பஸ் சென்று விட்டது. பெரு ஒக்ஸபம்பா. அந்த பஸ் டெர்மினல் உள்ளுக்குள்ள தரையில மண்ணு தான். ஆனால் 2 மாடி பஸ். இங்கே வர்ற பஸ் எல்லாம் 2 மாடி பஸ் தான். அந்த பஸ்ஸுலேருந்து இறங்கி இந்த பிக்கப்பில் நாங்கள் 4 மணி நேரம் போகிறோம். அமேசான் காட்டுக்குள்ள இன்னும் அதிகமாக, இன்னும் 4 மணி நேரம். அங்கே ஒரு ஜெர்மன் காலனி இருக்குது, அதை போய் பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இருப்பது ஒக்ஸபம்பா, பெரு நாட்டின் அமேசான் காடு இங்கே ஆரம்பிக்குது. பார்த்தீங்களா, இது பஸ் டெர்மினல். இங்கே ஆட்டோ ரிக்ஷா இங்கேயும் நிறையா உண்டு. எல்லாம் சைனா மோட்டர் சைக்கிள், எல்லாம் டூர். அமேசான் காட்டின் பல பகுதி நீர்வீழ்ச்சி எல்லாம் இருக்குது, வாட்டர் ஃபால். நம்ம குற்றாலம் மாதிரி அதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ இங்கே செய்ய போகிறோம். சரிங்களா? குட். அழகை நோக்கி வருகிறாள், பார்த்தீங்களா? அப்படிதான். Russian flag colors. பார்த்தீங்களா, இது அந்த உள்ளுக்குள்ள போகும் வழி. அந்த கொடி இருக்கு பார்த்தீங்களா, எல்லாம் ஜெர்மன் கொடி, ஆஸ்திரியா கொடி எல்லாம் இருக்கு. உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம். ஜெர்மனி, ரஷ்யா, பெரு, ஆஸ்திரியா, 4 கொடி. பார்த்தீங்களா? பொசுசோல நானே இருக்கணும்னு சொல்கிறதுக்காக, இல்லாட்டி நீ மற்றவங்களுக்கு வாங்கி போடுறேன்னு சொல்கிறாங்க. அதனால நானே வந்து இங்கே நின்று அம்மிகிட்ட சொல்லி படம் பிடிச்சி காமிச்சிரு அப்படின்னு சொல்லி பிளாஸ்டிக் பாட்டில் இதுக்குள்ளே போட சொல்கிறாங்க. எல்லாம் மணி போய் ஏறி உட்காந்தாச்சு. நானும் போய் பிக்கப்பில் ஏறி உட்காந்துட்டா வண்டி கிளம்பும். போவோம் பழைய உலகம், இல்லை புது உலகம் தான் சொல்லாட்டி போவோம். விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள். மலை நீர் விவசாயம் பூரா சுற்றி. கோதோலிருந்து பொசுசோ நோக்கி போகிறோம். ஜூலி டிங்கி. இந்த நீர்வீழ்ச்சி பேர் ஜூலி டிங்கி. அமேசானில் பெருவில் இருக்குது. ஓகே, தொடருவோம். கத்தராத்தா தான் இருக்கு. Catarata Amazon. Ahí está, mira. Ahí, a ver. Ahí, toma. Ahí. ¿Ahí sale o no? Sí. Ahí sale. Listo. வேலை நடக்கிறது. பார்த்தீங்களா, மலையில் கீழே விழுந்துருச்சு ரோடு. அதனால இங்கே வேலை நடக்கிறது. கட்டுவதற்கு 4 மணி நேரம் வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அக்கா
வேலை செய்கிறவங்களாம் யூனிஃபார்ம் போட்டு தான் வேலை செய்யும். மலை மேல் அமேசான் மலை மேல் மாட்டிக்கொண்ட மிஷின். பார்த்தீங்களா, அகல குறைவு. அதனால லாரிக்கார பின்னாடி போக வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. ஏன்னா நம்ம பின்னாடி போனால் மேடு, அங்கே வழி இல்லை. அதனால இதுதான் செய்ய முடியும். பொசுசோ நகரம் வந்தடைந்தோம். பார்க்குக்கு வெளியே இங்கே எல்லாம் கால்நடை அதிகமாக வளர்க்குற பகுதின்றதுனால அதுதான் ஒரு பொம்மை வச்சுருக்கு. பகலில் இது பார்ப்பங்க. சரிங்களா? சாப்பாட்டு கடை மேலேருந்து எடுக்கப்பட்டது உங்களை காமிக்கிறதுக்காக பார்க்கு. நான் இங்கே இருக்கணும்னு சொல்கிறாங்க, அதனால் இங்கே இருக்கும் பார்த்துக்குங்க. தான் எடுத்திருக்காங்க. இது பார்க்கு எப்படி செஞ்சுருக்காங்க. குட்டி ஊரில் இவ்வளோ வேலை, 20,000 பேர் வசிக்கும் ஊர். ஓகே, ரொம்ப நன்றி. வீடியோ பாருங்கள், விவரமாக இருக்குது. ஓகே, பை பாய், வணக்கம். மாங்காய் சாருண்டு மலை மேல் இருப்போர்க்கு தேங்காய் பால் எதுக்கடி. பார்த்தீங்களா, டேபிளில் பெருவில் அமேசான் காட்டில் உட்காந்து நம்ம ஊருக்காரன் தமிழன் மாம்பழம் சாப்பிடுகிறேன். பெருவில் விளைவிக்கப்பட்டது. நன்றி, வணக்கம். கோட்டம் ஓல்டா முசியம். இவங்க பேரு ஜிசேல். பார்த்தீங்களா, ஜிசேல் அமேசான் காட்டுக்கு வாங்க, அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி. இந்த சாண்ட்விச்சில் இருப்பது என்ன? அமேசான் காட்டுக்கூட ரொட்டி, அந்த லெட்டூஸ், கீரை, தக்காளி, வறுத்த பழம், வாழைப்பழம் வறுத்தது, அனிமலின் மிருகத்தின் ரத்தம், இதெல்லாம் வச்சு ஒரு சாண்ட்விச். இதுதான் இப்போ காலையில் சாப்பாடு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டீ குடிக்கப்படும் ரெஸ்டாரண்ட் டீ கப்பு. பார்த்தீங்களா, Este es el puentecito, ¿eh? Que pasamos. Este es el río. Un río. Señor Natán, esa luna ponle más adentro, mételo adentro, el espejo. No, amor, pasa. ya esta pasa. Aquí estamos subiendo el puente, el famoso puente que salía en todo el video. Ahí. Estamos en el... Ahí está, mira, al lado de lo mismo. No puede abrazar uno solo. O sea, antes la madera la utilizaban cedro, caoba o madera que resiste al sol. Ya. O sea, ¿no? Sí. எப்படியா நதி அமேசான் காட்டுக்கு உள். என்னுடைய நண்பர் ஒரு ஜெர்மன்காரருக்குடைய நிலம். இங்கே அவருக்கு 1500 ஹெக்டேர், அப்படின்னா 4000 ஏக்கர் நிலம் இங்கே அவருக்கு இருக்குது. இங்கே வந்து கறி செஞ்சு சாப்பிட போகிறோம். Ok, acá. ¿La batería dónde está? Ahora sí. Ahora sí. No le están haciendo mucho carbón. He tenido que traer el mazatito. Sí, era bueno traer. Es el muñeco. Oye, ¿cómo se dice?
estamos comiendo riquísimo, todo natural. Buena comida y buena compañía. Te echamos el agua. Ya vamos a mañana. Oiga, ya bañé en la mañana. Venga. Pero tú, yo quiero a ti nadar, nadando ahí, vamos para allá. Ya, venga. Nadando, vamos. Nadando. Muéstrame su capacidad, a ver. Venga. A ver. ¿Ah? Vengan சொன்னாங்கன்னா வான்னு கூப்பிடுறாங்க. ஸ்பானிஷில் புரிஞ்சுதா? எப்படி அமேசானில் வந்து ஆட்டம் போடும் தாத்தா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அங்கே அமேசானில் வந்து வேலை செய்கிறேன். இவர் மாதிரி இன்னொரு 10 பேரை சேர்த்துனா 1,00,000 ஏக்கர் கிட்ட வந்துச்சு அப்படின்னா ஆக்சிஜன் விற்கலாம். அதுக்கு வந்துட்டு முடியுமான்னு பார்க்கணும் எனக்கு. அதாவது சொல்லப்போனால் கார்பன் கிரெடிட் வியாபாரத்துக்கு என்ன பண்ண முடியும்னு பார்க்கணும். Oye, pero tú aquí, desde aquí puedes grabar. No, tú tienes que subir. Acuéstate. Esos renitos dentro de ese huequito. Ahí, chapuzón. Otro. 2. A ver, valiente, más valiente. 3. Dale. Ahí. Otro. Rápido. Ahí sí. Otro. Los cobardes quedan afuera. Dale, ahí vamos. Oh. Dale. ¡Guau! ¡Qué bien, Fernando! Vale. Aquí estamos. ¿A dónde te vas? Pero tú tienes que dar vuelta. Estamos en un lugar maravilloso, un paraíso, junto a este individuo, un grupo familiar espectacular. அமேசான் நதியின் கிளை நதி இப்போ நம்ம இருக்கிறது. அதனுடைய பின்பக்க கால்வாய் இங்கே இருக்கிற இந்த நிலத்தில் தான், இங்கே கண்ணில் தெரியுதுல்ல, அந்த நிலத்தில் தான் வந்து நம்ம குடில் கட்ட போகிறோம். ஓகே, இந்த தண்ணி பாருங்கள் தெளிவாக இருக்கும். மொத்தரெல்லாம் ஆகும் பாரு, இதாக தெளிவான தண்ணி. பெரும் நதி அந்த பக்கம் இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள். பெரும் நதி அந்த பக்கம் இருக்குது, இது குட்டி நதி உள்ளே போகுது. ஓகே, இது வந்து இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி 13 செப்டம்பர் 13, 2024. நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்கள் எடுத்து போடப்படும் இது மாதிரி, ஆடிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் சாப்பிட்டு கொண்டும். ஓகே, அவராசி எங்கே இருக்கிறது? நீரோடை போன்ற வரும் ஒரு சின்ன நதி. இந்த நதியோரமாகவே நம்ம வந்தோம் 200 கிலோமீட்டர் காரில். இப்போ 1 கிலோமீட்டர் அதை எடுத்து போகிறதுக்குள்ளே போதும் ஆகிப்போச்சு. ¿Qué pasó? No nos puede ganar. தண்ணி வருகிறது பார்த்தீங்களா? அமேசானுக்கு போய் சேரும் நதி. அதாவது இந்த இடத்திலிருந்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு காக்கா நடமாட்டமே கிடையாது. அது எப்படி? ஆஃப் ரோட்டில் தான் வரணும், வந்து போகணும். அவர் ஹலோ அமேசான் காட்டுக்கு நடுவில் இருக்கும் ஒரு சின்ன ஊர்.
அந்த ஊர்ல இங்கே தென்னை மரம் இருக்கு, கால்வாய் பூரா மழை தண்ணி, ஒரு கொசு கிடையாது. இங்க வருத்துக்கு 6 மாசம் மழை பெய்யும், வருத்துக்கு 6 மாசம் மழை பெய்யும். இங்க பப்பாளி இருக்கு பார்த்தீங்களா, எல்லாம் இந்த மாதிரி பல இடத்துல எல்லாமே இருக்கு. வாழைப்பழம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நம்ம ஊர் மாதிரி ரஸ்தாளி பார்த்தீங்களா, பை நிறையா ரஸ்தாளி வாழைப்பழம் அருமையாக நல்லா சாப்பிட்லாம். நாங்கள் தங்கி இருக்கிற ஹோட்டலு இங்கே தான் இருக்குது. முத்திரம் ஐயா பொறுப்பா மொத்தல் ஐ தீனல் ஹோட்டல் யா. அருமையான ரஸ்தாளி எல்லாமே இங்கே கிடைக்கும். அதனால இந்த மாதிரி ஒன்று ஒன்றா காமிச்சிட்டே வருவோம். சரிங்களா? வேறு எதுனாச்சும் வேணும்னாலும் கேளுங்க, அனுப்புவோம். ரொம்ப நன்றி, வணக்கம். Ya conoce. ¿Cuánto cobra? 2 cada uno. ¿Ah? 2 soles cada uno. Ok, vamos. Señora, entre. பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு ஏறுகிறோம். என்னுடைய கிராக்கி மோட்டர் சைக்கிள் சும்மா விற்கிற கடைக்கு போகிறோம். இதை பற்றி ஒரு லைவ் போடுங்க. காட்டில் போய் கொண்டிருக்கிறோம். மோட்டர் காரில் போய் 3 சக்கரம் பார்த்தீங்களா, நம்மளுடைய சும்மா மோட்டர் சைக்கிள் விற்கிற ஒரு கடையில் இருந்து வந்து வாங்கியிருக்காங்க 2000 கிலோமீட்டர். அந்த கடைக்கு நம்ம போகிறோம். என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம். நம்மளுடைய பெரிய கடை இருக்கிற இடம் வந்துட்டு 1900 கிலோமீட்டர். தலைநகர் கடை இருக்கிறது வந்து 560 கிலோமீட்டர். இப்போ நம்ம அந்த கடைக்கு போகிறோம். அவங்க வந்து அந்த ஜெர்மன் ரத்தத்தை சேர்ந்தவர்கள். அவங்க தான் வந்து இந்த பக்கத்திலாம் ஒரு காலத்தில் காடாக இருக்கும் பொழுது வந்து நாடா பண்ணி வேலை செஞ்சு அந்த ஜெர்மன் ரத்தம் உள்ளவங்க இன்னைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலாம். நான் வந்து தொழிலுக்காக இங்கே வந்திருக்கேன். அது இப்போ வந்து தொழிலுக்காக வந்தது வந்து காரணம் இந்த மாதிரி யூடியூப் வீடியோ போடலாமே அப்படின்றதுக்காக வந்து இன்னும் போட்டுருக்கேன். இந்த பகுதியில் பாக்கி மற்றது அதெல்லாம் எது வேணாலும் நீங்கள் கேளுங்க. தாத்தா இந்த பக்கம் போ கேள்வி என்ன பண்ணி ஊர் ஏன்னா 72 வயசு ஆகுவது. வாழ்க்கையில் எல்லாரும் நான் அமெரிக்காவில் இருக்கேன் ஆப்பிரிக்காவில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. நம்ம இருக்கிறது வேறு பகுதி இங்கே எப்படி இருக்கோம் என்னன்னு காமிக்கிறோம். ஏன்னா இந்த நாடு இந்த பகுதியெல்லாம் சாதாரணமாக நம்ம தமிழர்கள் வந்து பார்க்க முடியாது. நம்மெல்லாம் துபாய்க்கு போகிறோம், மிடில் ஈஸ்ட்டு போகிறோம், கனடா போகிறோம், ஆஸ்திரேலியா போகிறோம். என்ன இருக்காது அமேசான் காட்டுக்குள்ள வந்து யார் தொழில் பண்ண போறா? அது செய்யும் ஒரே தமிழர் நான் இருக்கிறத நான் தான். வேற ஒரு தமிழர் யாராச்சும் இருந்தா மறுப்புங்க என்னை தொடர்பு கொள்ளட்டும். நம்ம இன்னும் சேர்ந்தே சுற்றலாம். இந்த கட்டணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் காரங்க கட்டி தான் அப்படி கடைக்கு வந்து விட்டோம். கடையை நிறுத்துகிறோம். இன்னும் பெட்ரோல் காற்று அருமையான காற்றுங்க. கடையை நெருங்கி கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா, சும்மா பிராண்டு போட்டு தான் கடை. ஓகே வை மகாரியம் ஆய் கடைக்கு வந்து விட்டோம். ஓகே நம்ம டீலர். ஓகே கடைக்கு போய் பார்க்கலாம்.
என்னன்னா நாங்கள் வண்டி மெதுவாக தான் வரும், நாங்கள் வந்து நின்னோன்னே அப்புறம் நீங்கள் குப்பையை வெளியே கொண்டு வாங்க, இல்லாட்டி நாய்கள் வந்து உடைச்சிரும் திடீர்னு எப்பாச்சும். அதை தவிர்க்கிறதுக்காக. அது தவிர ஒரு நாளைக்கு கார்ட்டனு, இன்னொரு நாளைக்கு அந்த பாட்டில் சம்மந்தப்பட்டது, இன்னொரு நாளைக்கு ஆர்கானிக் சம்மந்தப்பட்டது. அந்த மாதிரி குப்பைக்கு வந்து ஒரு ஒரு குப்பைக்கும் இந்த நாள்னு கணக்கு இருக்குது. அந்த நாளைக்கு தான் அந்தந்த குப்பை கொண்டு வரணும். அதிலிருந்து எல்லாம் கட்டுப்படுத்தி குப்பை கொட்டுறாங்க. பார்த்துக்கிட்டிங்களா? இந்த நாட்டிலையும் அமேசான் காட்டுக்குள்ளே நடக்குது. காரணம் என்னவென்றால் ஜெர்மன்காரங்க வந்து இந்த இடத்த வந்துட்டு 1859 இந்த பகுதியில் வந்துட்டு வசிக்கிற வந்தாங்க. அதாவது 2வது உலகப் போர், வேர்ல்டு வார் முடிஞ்சு இங்கே வரல. 1859 நம்மளுடைய சிப்பாய் கலவரம் நடந்தது. 1857 ஆங்கிலேயருக்கு சண்டை போட்டாங்க. இவங்க 1859 ஜெர்மன்காரங்க இங்கே வந்தாங்க. அது இந்த மாதிரி பலதை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து சொல்லி கொண்டு இருப்போம். அமேசான் காட்டில் அடுத்தது வேறு ஊருக்கு போகலாம். பாருங்க, இந்த மோட்டர் சைக்கிள் போகுது, மூத்திரால மோட்டர். இந்த மோட்டர் சைக்கிள் போகுது கீழே. அதை ஓட்டுறவங்க வந்து அந்த ஜெர்மன் ரத்தத்தில் வந்து பார்த்தாலும் தெரியும், நல்ல உயரமாக பாட்ட சாட்டமாக இருப்பாங்க. அந்த பரம்பரை அவங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணிவிட்டு அது இன்னும் தொடர்றாங்க. அவங்க இந்த அமேசான் காட்டு பகுதியில் அந்த ஊருக்கு போகிறோம் அடுத்தது. ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் 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 மக்களே. அமேசான் காட்டில் இருக்கும் கோதோதி பொசூசோ ஊரில் டெர்மினல். இது வந்து பஸ் டெர்மினல் இல்லை, இது வந்து பிக்கப் டெர்மினல். 4x4 பிக்கப். அந்த ஜெர்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்களா, அப்படி ஜெர்மன் முறைப்படி இருக்குது. ஒய்கா மூத்திரமாக்கி போர்ப்பா. என்னுடைய ஃபோட்டோகிராஃபர் எங்கெங்கேயோ எடுக்கிறாங்க. இப்போ உள்ளுக்குள்ளே போய் எடுத்து காமிக்கிறோம். இதுதான் இப்படி தான் இருக்காங்க. சின்ன குட்டி ஊர். இதுக்கு முன்னாடி ரோடெல்லாம் பார்த்தீங்க, இப்போ இங்கே இருக்குது. இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போகிறோம். தேங்க பிறகு அமேசான் காட்டு டெர்மினல் இப்படி தான் எல்லாமே பிக்கப். ஆனால் சுத்தபத்தமாக இருக்கும், குப்பை எதுவும் பார்க்க மாட்டீங்க. அந்த ஜெர்மன்காரங்களுடைய இது சுத்தம் வச்சுருக்காங்க. இன்னும் இந்த பிக்கப் வந்து மக்கள் நிறையணும். முன்னாடி 1 பின்னாடி 3 4 பேர் சேர்ந்தால் கிளம்பும். பூரா காடு. இந்த பக்கம் பூரா வெறும் காடுகள் தான் இருக்கிறது. இப்போ இதை வந்துட்டு வேறு முறையில் எடுப்போம். ஓகே, வணக்கம். இப்படிதான் வந்து எல்லாம் இறங்குறாங்க. ஒரு வண்டி வந்துருச்சு வெளியூர்லேருந்து. இப்படி தான் இறங்குறாங்க வந்து. பார்த்தீங்களா, இந்த உயரமாக்கிறவங்கன்னா ஜெர்மன் ரத்தம் உள்ளவர்கள். உள்ளுக்குள்ளே 4 பேர், முன்னாடி கட்டை போட்டு 6 பேர் 8 பேர் உட்கார வச்சு கொண்டு வராங்க. அப்போ தான் கட்டுப்படி ஆகும். தூரமெல்லாம் ரொம்ப அதிகம். மலை ஏறி காட்டில் பூந்து வரணும். சரிங்களா? இங்கே நான் இருக்கேன் சொல்கிறேன்றதுக்காக காமிக்கிறேன். இப்போ தான் வண்டி வந்தது வெளியிருந்து. இப்போ இந்த ஸ்டேஷனுக்கு வர்றவங்க வந்து வண்டியிலேருந்து இறங்குறவங்க அந்த ஆட்டோ ரிக்ஷா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வண்டியில் ஏறி போகிறாங்க. வண்டியில் ஏறிட்டு இருக்காங்க. ஏறி அந்த வண்டி கிளம்பிடும். எப்படி அருமையான காற்று. நடந்தால் ஓடினா களைப்பு சீக்கிரம் ஆகாது. காரணம் நிறைய ஆக்சிஜன் இருக்குது. நல்ல காற்று. பெட்டிகள் கட்டப்படுகின்றன மேலே வச்சு. மக்கள்லாம் இங்கே உட்காந்துக்கணும் கட்டையில். எப்போ வேணாலும் மழை வரும். மழைக்காலம் ஆரம்பித்து விட்டது. இங்கே மழைக்காலம் வந்து 6 மாதம். 6 மாதம் மழை வரும். அப்படியே உட்காந்தாச்சு. அண்ணி ஏறிட்டியா? Cuídate. Chao. Nos vemos. Hasta la vista. Ready, go. வெளியே போவோம். பொசூசோ. இது நம்ம இருப்பது கோடோ த பொசூசோ. கோடோ வளைவு. இங்கேருந்து நம்ம பொசூசோன்ற ரொம்ப ஜெர்மன் அதிகமாக இருக்கிற பகுதிக்கு போகிறோம். அது டூரிசம். இங்கே வந்துட்டு மாடு வளர்ப்பு தான் அதிகம். கறி தயார், மாடு பண்ணி. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நகரத்துக்குள்ளே வந்து மீண்டும் வண்டி வெளியே போகிறது.
esperar o no? ¿Va a salir dos juntos? Ah, está liviano. Ya, ya. Yo pensé que también está en un bus. Un bus, un camión, dos juntos no aguanta el puente. ஒக்ஸபாம்பா ஊர் பேர் ஒக்ஸபாம்பா அமேசான் காட்டுக்குள் இருக்கும் ஒரு ஜெர்மன் நகரம் உருவாக்கப்பட்டது 1859. இன்றைக்கி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். அந்த ஜெர்மன் கட்டடத்தினுடைய இது இன்றைக்கி இருக்கும். அந்த சுத்தமும் உண்டுங்க எல்லாமே. ஓகே, நம்ம நாட்டில் தமிழ்நாட்டுக்காரங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்து நான் வேலை விஷயமாக சுற்றிட்டு இருக்கேன். இதையும் சேர்த்து உங்களுக்கு அனுப்புகிறேன். எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறையா காமிக்கிறேன். அந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னா பெரிய ஐஸ்கிரீம் கூட இருக்குது. ஒக்ஸபாம்பா பார்த்தீங்களா? இது வந்துட்டு இன்னும் அந்த கலாச்சாரம் தொடர்கிறது. ஏன்னா அந்த ஜெர்மன்காரங்கள் அவங்க ஜெர்மன் சம்மந்தப்பட்டவங்களோட மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு 99% தவறி போய் 1-2 மற்றவங்களோட, இல்லாட்டி அவங்களுடைய கலாச்சாரத்தை வச்சு அப்படி தான் எல்லாம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஜெர்மன்காரங்க ஜெர்மன் ஊர் ஒக்ஸபாம்பா கடையில் விதவிதமான சாக்லேட்டுகள் விதவிதமாக செய்கிறாங்க. ஜெர்மன் வம்சாவளியினர் பார்த்தீங்களா? எல்லாம் இருக்குது பாருங்கள். தொடர்ந்து விதவிதமான சுவையுள்ள சாராயம், பல வகை சாராயம் பார்த்தீங்களா? என்னென்ன பழம் இருக்கோ எல்லா வகையிலையும் சாராயம் உண்டு. விதவிதமானது. இதெல்லாம் ஜெர்மன்காரங்க தயாரித்து அந்த காலத்தில் இங்கே வசிக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் இங்கே தேன் உண்டு, தேன்மொழி பேசும். அதே மாதிரி சாக்லேட்டு, விதவிதமான பழங்கள் இங்கே விளையும் பழங்களினுடைய இது கலந்த சாக்லேட் இவங்க செய்கிறது. ஜெர்மன் சாக்லேட் பெருவில் செய்யப்பட்டது ஜெர்மன்காரங்கனால. எல்லா விதமானது செய்யப்படுகிறது. வெல்கம் டு ஒக்ஸபாம்பா பெரு. இந்த கடையில் ஜெர்மன்காரங்க கடையில் பல விதமான சாக்லேட்டுகள், சாராயங்கள், பல வகைகள் சம்மந்தப்பட்டது செய்கிறாங்க. இதுக்கான கக்காவெல்லாம் இங்கே வந்து விளையுது. இதுதான் இந்த கக்காவினுடைய பேஸ். பாஸ்தா பேஸ்ட், கக்காவோ பேஸ்ட், இதுலேருந்து தான் சாக்லேட் செய்கிறது. இதை வந்துட்டு அவங்க வந்துட்டு கொட்டையாக விற்கிறதுக்கு தயார் பண்ணி விற்கிறாங்க. சாராயம் அதே மாதிரி பல விதமான பாட்டில். காஃபி டேஸ்ட் உள்ள சாராயம் வேணுமா? லிக்வார் காஃபி லிக்வார் அந்த மாதிரி பல விதமாக இருக்கின்றன. ஒரு சிலது வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம். அது சொல்லிட்டு உங்களுக்காக இது வந்துட்டு இங்கேத்தது இவங்க தயார் பண்ணுறது கிரனோலா. இந்த பகுதியில் எல்லாம் இவங்களுடைய பாக்கெட், ஜெர்மன் பாக்கெட். ஓகே, இது வந்துட்டு ஒரு தரையில் வரும் ஒரு விதமான கிழங்கு. இது இந்தியாவில் இல்லை. இதை வந்து அப்புறமா இதையும் போட்டோ கொடுத்து இதில் போடுறாங்க உள்ள. சரிங்களா? அதுலேருந்து செய்யப்பட்ட வறுவல் இது நம்மளுக்கு தெரியும். வாழைக்காய் வறுவல், நேந்திரக்காய். ஓகே, அந்த மாதிரி பலது உண்டு. எல்லாம் பார்ப்போம். ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுக்கெல்லாம் சாக்லேட் அப்புறமா உங்களுக்கு கொண்டு இந்தியாவில் கொடுக்கலாம். கிம்பித்தம் எல்லாம் அவங்க பிராண்டு போட்டு விற்கிறாங்க. இதில் பாருங்கள், 60% கக்காவோ உள்ளது. இந்த சாக்லேட்டில் 60% கக்காவோ. ஓகே, 24 கிராம். எங்கே செய்கிறது, என்ன செய்தி எல்லாம் உண்டு. ஒக்ஸபாம்பா சென்ட்ரல் பிளாசா, 100 வருஷத்துக்கு மேலே சர்ச் ஆன சர்ச்சிலேருந்து அந்த பிளாசானா பார்க்கு, அந்த பார்க்குக்குள்ளே அப்புறம் போகலாம். இங்கே வந்து இந்த மாதிரி கடைகள்
இது வந்து ஹேண்டிகிராஃப்ட் கடை. அங்கங்கே என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கடையில் வந்துட்டு இருக்கிறவர் கடிவாளம் எல்லாம் செய்கிறவர், ஹேண்டிகிராஃப்ட் செய்கிறவர். அவர் பாருங்கள் ஜெர்மன் பரம்பரையில் வந்தவர். என்னென்ன பொருள் விற்கிறாங்களோ அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஒரு பொருள் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு அதை வச்சு விற்கிறாங்க. இந்த அம்மினி தான் எல்லாம் இது விற்கிது. இந்த ஸ்டாண்டு வந்து ஒன்று ஹேண்டிகிராஃப்ட்டு விற்கிறவங்க. இது வந்துட்டு மியல் என்றால் ஹனி என்றால் தேன். ஓகே, தேன் விற்கிறவங்க. இவங்க வந்துட்டு 50 பொம்பளைங்க சேர்ந்து மலையில் தேன் எடுக்கிறாங்க. அதை கொண்டு வந்து வச்சு அதை இங்கே விற்கிறாங்க. பார்த்தீங்களா, அது எப்படி செய்கிறாங்க என்ன. அதுவும் அந்த தேனி பொம்மையும் செய்து விற்கிறார்கள். தேனி பொம்மை. இந்த மாதிரி இங்கே வந்துட்டு சாக்லேட்டும் வந்துட்டு இங்கே செய்கிறார்கள். ஏன் பீலோ ஒன் சாக்லேட். அந்த சாக்லேட்னுடைய பேர் அமாத்தே. கக்காவு காய். இந்த காய்க்குள்ளே வரும் கொட்டை, இந்த கொட்டையிலேருந்து அரைச்சி எடுப்பது தான் சாக்லேட். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. அது இந்த மரம் விளைய பகுதியில் தான் பார்த்துட்ருக்கோம், வாங்கி இந்தியாவுக்கு அனுப்புறதுக்காக. கொலோனோ காஃபே ஆர்டிசனால். மலை மேலே வளருது, அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான காஃபி வந்து இந்த காஃபி செஞ்சு விற்கிறாங்க. காஃபி அரைச்சது அவங்களே விளைவிச்சு. இது கண்ணாடி ஃபேக்ட்ரி. கக்காவு பெயிண்ட் அடித்த கக்கா வச்சுருக்காங்க அழகுக்காக. பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் அந்த கொட்டை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அது அவங்களுடைய சர்ச்சு. இதெல்லாம் கண்ணாடியில் செஞ்சது. இந்த சர்ச்சை வந்துட்டு முழுசாக கண்ணாடியில் செய்யப்பட்ட சர்ச். பார்த்தீங்களா, இதெல்லாம் கண்ணாடியில் செய்யப்பட்டது. இது வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் சாதாரணமாக இதில் வந்துட்டு சாலடெல்லாம் பண்ணி அதெல்லாம் வச்சு சாப்பிட்றது. அதுக்கு செஞ்சுருக்காங்க கண்ணாடியில். இதெல்லாம் வந்து இனிப்பு அதெல்லாம் செய்கிறது இதில் சாப்பிடலாம். பார்த்தீங்களா, இது வந்து ஜக்கெல்லாம் கையில் செஞ்சது. விலை ஊர்பட்ட விலையாக இருக்கும். நம்ம ஆளுங்க போய் ஐயோ சைனா அது அவ்வளோ கம்மி விலையாக இருக்குன்னு. அது தவிர பியர் இருக்குது, அடித்து தூக்கலாம் நம்மால். ஏன்னா தண்ணி போடுற காசு இல்லாட்டி அப்புறம் வாழ்க்கையில் வாழ்ந்து என்ன அர்த்தம் நம்மளுக்கு இல்லைங்களா. இதெல்லாம் இவங்க செய்கிற பியர், ஜெர்மன் பியர், பாரம்பரியாக வர்ற அவங்க பிராண்டு. விலை அதிகம், ஆனால் அது வந்து மக்கள் வாங்கிட்டு போயிட்டு கிஃப்டாக கொடுப்பாங்க, குடிப்பாங்க, செய்வாங்க இருக்கின்றது. அதுவும் அது தவிர இங்கே வந்துட்டு எல்லாம் சாராயம். இந்த சாராயத்தில் இந்த பாட்டில் வந்துட்டு பாம்பு மூங்கல் விஸ்கி. பார்த்தீங்களா, விஸ்கி, மூங்கல் விஸ்கி. அந்த மூங்கலினுடைய கொழுந்து முன்னாடி வருதில்ல, அதிலேருந்து எடுத்து அதை வச்சு பண்ணுறது. இதெல்லாம் பாக்கி வேறு விதமான சாராயங்கள். இங்கே ஜெர்மன் சாராயம். அப்புறம் இங்கே இருக்கிறதெல்லாம் கொட்டைகள், பழங்கள்லாம் இவங்க வெட்டி அதை காய வச்ச பழங்கள் அதை வெட்டி போட்டு அது இருக்கின்றன. இவங்களே செய்கிற சாக்லேட், இவங்களே செய்கிற ஐஸ்கிரீம். ஹேண்டிகிராஃப்ட் ஐஸ்கிரீம். ஜெர்மன்காரங்க ரொம்ப பேர் வாங்கினவங்க. இந்த ஐஸ்கிரீம் பல விதமாக செஞ்சு விற்கிறாங்க. இந்த மாதிரி பல பொருள்கள் உண்டு. இது வந்துட்டு அந்த எம்புத்தீரம், ஆடு மாடு பன்னி அதனுடைய உள்பகுதி. இது வந்து ஸ்மோக்டு, நான் ஸ்மோக்டு அந்த மாதிரி. பார்த்திங்களா, இங்கே உங்களுக்கு தெரியப்படுது தொசினோ அகுமாதோ. பன்னி வந்து ஸ்மோக்ட் பன்னி, அதாவது ஸ்மோக்டு பன்னி. இது பார்த்திங்களா, இது பிளாக் காளை, கருப்பு காளை, செசினா அகுமாதா. ஓகே, அது இருக்குது. இது தவிர கறி, இவங்க தயார் பண்ணுற கறி, இயற்கையான கறி செஞ்சு கொண்டு வந்து விற்கிறாங்க. எல்லாம் ஜெர்மன் தயாரிப்பு. அதில் என்னென்னமோ போடுறாங்களோ அதெல்லாம் போட்டு செய்கிறாங்க. இது வந்துட்டு எவ்வளோ வருஷமாக இருக்குன்றது இருக்குது. இது தவிர இந்த கடிவாளம் இதெல்லாம் செஞ்சு விற்கிறாரு ஒருத்தர். கடிவாளம் செய்கிறது அதுவும் உண்டு இந்த கடையில். என்னடா போர் அடிக்கிறான்னு கேட்குறீங்களா? நீங்கள் வந்து பார்க்க போகிறதில்ல, அதனால் காமிக்கிறேன். ஜெர்மன் பரம்பரையில் வந்தவங்க 1859 இந்த ஊருக்கு இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி இந்த ஊர்
அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். நல்லா வளர்ந்தாலும் ரொம்ப சுத்தமாக குப்பை எடுக்கிறது எல்லாம் வந்தால் ஜெர்மனிக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ட்ராவலிங் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் செய்கிறாங்கல்ல, அது இருக்குது பார்த்தீங்களா, கடகண்ணிக்கு போகிறது அதுவும் அங்கே இருக்குது. இத்துடன் இதை முடித்துக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். பஜாஜ் 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 என்ன எங்கே பார்த்தாலும் பஜாஜ் ஓடுகிறது. இது பெருவில் அமேசான் நகரம், ஒக்ஸபாம்பா. ஜெர்மன்காரங்க 1859 வந்து அமைச்சது. கட்டடமெல்லாம் அப்படி தான் இருக்கும். எவ்வளோ நல்லா பார்க் வச்சுருக்காங்க பாருங்கள். பார்க்கு, இந்த பார்க்கு கொஞ்சம் மேலேருந்து படம் பிடிச்சா நல்லாயிருக்கும். இப்போ இப்படியே பிடிக்கலாம், பிடிச்சி உங்களுக்கு காமிக்கணும் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு. மலைகள் தெரியுதா? அமேசான் காட்டுக்குள்ளே இப்படி இருக்கா அப்படின்னா ஆமாங்க, உண்மையாலுமே இருக்கிறது. அம்னிக்கிட்ட கொடுத்து என்னையா பிடிக்க சொல்லலாம். ஓகே, மே போய் தான் ஃபில்மார் பர் ஃபவர் சினியோரிதா así así da vuelta ya siga siga ya. நான் தான் இருக்கிறேன், நான் தான் சொல்கிறேன். என் பேர் நாதன், வணங்காமுடி நாதன். பெருநாட்டில் அமேசான் காட்டில் சொல்லிவிட்டு இது ஒரு வீடியோ பாருங்கள். இன்னும் நிறையா காமிக்கிறோன்னா காமிக்கலாம். ஒரு 1000 பேர் பார்த்தா 2000 பேர் பார்த்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி, வணக்கம் வணக்கம். போய் சாப்பிட்ணும், மணி 4 ஆச்சு. வெயில் நல்லா இருக்கே, அதை விடக்கூடாதுன்றதுக்காக நின்றுட்டோம். இப்போ போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு முழுங்கிட்டு அப்புறம் பேசுவோம். ஓகே, அது வந்து இது வந்து போலீஸ் ஸ்டேஷன். Bomberos. அந்த பச்சை கட்டடம் வந்து போலீஸ் ஸ்டேஷன். ஆட்டினா இருக்குல்ல, பச்சை கட்டடம் போலீஸ் ஸ்டேஷன். தெருவெல்லாம் வச்சுருக்காங்க, மார்ச்சிங் போகிறது இங்கே போலீஸு. அதனால் முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். வணக்கம், நன்றி நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். அமேசான் காட்டு பகுதி ஒக்ஸபாம்பா பஸ் ஸ்டாண்ட். இதிலேருந்து லீமாவுக்கு போகணும். 12 மணி நேரம் இந்த பஸ்ஸு போகும். எல்லா பஸ்ஸும் பாருங்கள் இந்நேரத்தில் தான் கிளம்பும். ராத்திரியில் எல்லாம் ரெட்டமாடி பஸ்ஸு தான் போகும். ஒரு 10 பஸ்ஸு போகும். நம்ம வந்து இப்போது 9 மணி பஸ்ஸில் போகிறோம். நாளைக்கு காலையில் இல்லை 8:30 மணி பஸ்ஸில் போகிறோம். நாளைக்கு காலையில் 8:30 மணிக்கு போய் சேரும். பார்த்தீங்களா? திரும்புகிறோம், தலைநகரம் பேஸை நோக்கி போகிறோம். லோபாத்தோ பஸ், இந்த மஞ்சள் பஸ் இருக்கு பாருங்கள், அதில் தான் நம்ம போகிறோம் லீமாவுக்கு திரும்ப.